தற்போதைய கிரிக்கெட்டில் உனக்கு பிடித்த பெஸ்ட் பவுலர் யாருன்னு சொல்லி என கிரிக்கெட் ரசிகர்களிடம் கேட்டு பாருங்கள். முதல் 5 பெயர்களில் ஸ்டார்க் பெயரை சொல்லாமல் கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்க மாட்டார். அதற்கு காரணம் ஸ்டார்க் உடைய ரெக்கார்ட் என சொன்னா ஒரு நிமிடம் இருங்கள் என அவர்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வேண்டியிருக்கிறது. முக்கியமான மேட்ச், இந்த விக்கெட்டை தூக்கலனா மேட்ச் நம்மளை விட்டு போயிடும் என இக்கட்டான சூழல்களில் ஆஸ்திரேலியா கேப்டன்கள் டீப் பைன் லெக் நோக்கி விரல் நீட்டி கூப்பிடுவார்கள். அப்போது 6.6 அடி உயரத்தில் பந்தை வாங்கிக் கொண்டு தனக்கான ஸ்டைலில் ஓடி வந்து ஸ்டம்பை குறிவைத்து நறுக்குன்னு ஒரு யார்க்கர் வைப்பார். வேட்டையன் படத்தில் வரும் வசனம், குறி வச்சா எற விடணும். அது ஸ்டார்க்கிற்கு பொருந்தும். ஸ்டார்க் பந்த தொட்டா விக்கெட் எடுத்துருவானோ என்ற பயம் எதிரணி ரசிகர்களுக்கே இருக்கும் என்றால் அவர் ஒரு சம்பவக்காரர் தானே. அப்படிப்பட்ட ஆஸ்திரேலிய சம்பவக்காரனின் கதையை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பாரத கவாஸ்கர் கோப்பை தொடரில் 1-1 என்ற கணக்கில் இரு அணிகளும் சமபலத்தில் இருந்தன. இந்த தொடரில் இந்திய அணி முதல் போட்டியில் நம்பிக்கை அளித்தாலும் கூட அதற்கு அடுத்தடுத்த போட்டிகளில் ஆகப்பெறும் சொதப்பல், பேட்டிங் வரிசை சீட்டுக்கட்டுகள் போல சரிந்து வருவது பயிற்சியாளர் கம்பீருக்கும் ரோஹித்துக்கும் பெரும் நெருக்கடியை உருவாக்கி இருந்தது. இப்போதைக்கு ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மேன்களை அலறவிடும் ஒரே ஆள் பும்ரா மட்டும்தான். ஆஸ்திரேலியாவில் ஸ்மித், டிராவிஸ் ஹெட் பேட்டிங்கில் அலற விடுகிறார்கள் என்றால் பவுலிங்கில் ஸ்டார்க் அலற விடுகிறார். இந்த தொடரில் இந்திய அணிக்கு பிரம்மாஸ்திரம் பும்ரா என்றால் ஆஸ்திரேலிய அணிக்கு வஜ்ராயுதம் மிச்சல் ஸ்டார்க். அதுவும் பால் கம்மிங் டூ ஸ்லோ என ஜெய்ஸ்வால் சொன்ன வார்த்தைக்காக அடுத்த 2 இன்னிங்ஸிலும் சொல்லி விக்கெட்டை எடுத்தார் ஸ்டார்க். அது மட்டுமா, இந்த தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்துவீச்சாளர் பட்டியலில் பும்ராவுக்கு அடுத்த இடத்திலும் இருக்கிறார் ஸ்டார்க். இந்த டெஸ்ட் தொடரில் இந்தியாவை அடித்தே தனது மோஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டை படைத்திருக்கிறார் ஸ்டார்க். அடிலேடில் நடந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 48 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியை துவம்சம் செய்திருக்கிறார். 2016 இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் 50 ரன்களை விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே சாதனையாக இருந்த நிலையில் அந்த ரெக்கார்டை இந்த தொடரில் உடைத்திருக்கிறார் ஸ்டார்க். கிரிக்கெட் போட்டிகளில் ஜாம்பவானான ஆஸ்திரேலிய அணியின் தவிர்க்க முடியாத பந்துவீச்சாளர்களில் ஒருவர் மிச்சல் ஸ்டார்க். இவரின் முழு பெயர் மிச்சல் ஆரோன் ஸ்டார்க். 1990 ஆண்டு ஜனவரி 30 ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸில் பிறந்தவர். வீட்டின் மூத்த பிள்ளை பிரபல ஹை ஜம்பரான பிரண்டன் ஸ்டார்க் இவரது இளைய சகோதரர். மிச்சல் ஸ்டார்க் தனது 9வது வயதிலிருந்தே கிரிக்கெட் விளையாட தொடங்கிவிட்டார். நார்த்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் ஹோம்புஷ் ஸ்கூல் கிரிக்கெட் அணியிலும் ஆரம்ப காலங்களில் விளையாடி இருக்கிறார் ஸ்டார்க். அடிப்படையில் விக்கெட் கீப்பரான ஸ்டார்க் அவரது உயரம் காரணமாக பந்துவீச்சும் கைவர முழுநேர பந்துவீச்சாளராக மாறி இருக்கிறார். 2009 நடந்த ஷெஃபீல்ட் ஷீல்ட் கிரிக்கெட் தொடரில் நார்த் வேல்ஸ் அணியில் சேர்க்கப்பட்டார் ஸ்டார்க். வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் பெஞ்சில் தான் அமர வைக்கப்பட்டிருந்தார். அந்த தொடரின் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் ஆரோன் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ள அவருக்கு பதிலாக ஸ்டார்க் சேர்க்கப்பட்டார். அங்கு தொடங்கியது ஸ்டார்க்கின் சர்வதேச கிரிக்கெட் தொடர். அந்த போட்டி டிராவில் முடிய பட்டியலில் கடைசிக்கு தள்ளப்பட்டது நியூ சவுத் வேல்ஸ் அணி. ஆனால் ஸ்டார்க்கின் பவுலிங் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அணியை ஈர்க்க 2010 ஷெஃபீல்ட் ஷீல்ட் தொடருக்கு அவரை தங்கள் அணியில் சேர்க்க முயற்சி எடுத்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே சவுத் வேல்ஸ் அணியில் இருப்பதால் தன்னால் வர முடியாது என்று மறுத்திருக்கிறார் ஸ்டார்க். அந்த தொடரில் 8 போட்டிகளில் விளையாடி 21 விக்கெட்டுகளை வீழ்த்தியது மட்டுமல்லாமல் குயின்ஸ்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு அல்லாமல் குயின்ஸ்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அரை சதமும் விளாசி அசத்தி இருந்தார் ஸ்டார்க். ஸ்டார்க்கின் பெர்ஃபார்மன்ஸ் செலக்டர்களுக்கு பிடித்து போக ஆஸ்திரேலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சார்பில் விளையாட தேர்வு செய்யப்பட்டார். இந்தியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய எமர்ஜிங் பிளேயர் T20 கோப்பையில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற காரணமாக இருந்தார் ஸ்டார்க். இப்படி ஸ்டார்க்கின் கிரிக்கெட் கரியர் உச்சத்தை நோக்கி சென்றது. ஆஸ்திரேலிய சர்வதேச அணியிலும் இடம் பிடித்தார் ஸ்டார்க். அவரது முதல் போட்டியே இந்திய அணிக்கு எதிராகத்தான். 2010 அக்டோபர் 20 நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் காயமடைந்த ஹேசல்வுட்டுக்கு பதிலாக களமிறங்கினார். ஆனால் அந்த போட்டியில் பேட்டிங்கும் பிடிக்கவில்லை, விக்கெட்டும் எடுக்கவில்லை. அதே போட்டியில் தான் இந்திய அணியின் பேட்ஸ்மேன் ஷிகர் தவானும் முதலாக தன் பயணத்தை தொடங்கியிருந்தார். ஷிகர் தவான் டக் அவுட். ஸ்டார்க் 9 ஓவர்கள் பந்து வீசி 51 ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். 2வது போட்டியில் இலங்கை அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் களமிறங்கினார் ஸ்டார்க். அந்த தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இலங்கை அணி தொடரை கைப்பற்றி இருந்தது. 3வது போட்டியில் இலங்கை அணியை துவம்சம் செய்தார் ஸ்டார்க். 9 ஓவர்களில் 27 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதையடுத்து ஆஷஸ் தொடர் தொடங்கவிருந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணிக்காக விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்டார். போட்டிக்கு ஒரு வாரம் முன்னதாக சவுத் வேல்ஸ் அணிக்காக விளையாடிய போது காயம் ஏற்படவே அவரால் ஆஷஸ் தொடரில் விளையாட முடியாமல் போனது. காயத்திலிருந்து மீண்டு வந்த அவர் சவுத் வேல்ஸ் அணிக்காக 5 விக்கெட்டுகளை வீழ்த்த ஆஸ்திரேலிய டெஸ்ட் அணியிலும் இடம் கிடைத்தது. 2011 நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடினார். 2 போட்டிகளிலும் சேர்த்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதன் பிறகு காயத்திலிருந்து மீண்ட ஹாரிஸ் அணியில் சேர்க்கப்பட ஸ்டார்க்கு வாய்ப்பு பறிபோனது. இங்கு தொடங்கியது ஸ்டார்க்கின் பரமபத விளையாட்டு. ஒன்று அணியில் இடம் கிடைக்காது, அல்லது அணியில் இடம் கிடைக்கும் போது ஸ்டார்க்கு காயம் ஏற்பட்டு வாய்ப்பு பறிபோய்விடும். 2015 வரை ஸ்டார்க்கின் கெரியர் இப்படியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் விளையாட வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் தன் திறமையால் தனக்கான இடத்தை எப்போதும் நினைத்து வைத்திருந்தார். 2015 நடந்த முத்தரப்பு தொடரில் இங்கிலாந்து அணியின் 4 விக்கெட்டுகளையும் இந்திய அணியின் 6 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஆட்டநாயகன் விருதை வென்றார். அப்போது சர்வதேச போட்டிகளில் 24.2 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் மொத்தமாக 59 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருந்தார் ஸ்டார்க். 50 விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்திய வீரர்களில் அப்போதைக்கு அது உலக சாதனையாக இருந்தது. இந்த அதிரடிதான் 2015 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் ஸ்டார்க்கு இடத்தை பிடித்துக் கொடுத்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகக்கோப்பை தான் ஸ்டார்க்கு அணியில் நிரந்தர இடத்தையே பிடித்துக் கொடுத்தது. இந்த தொடரில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 151 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது. நியூசிலாந்து அணி எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என்று எல்லோரும் நினைத்த நிலையில் போட்டியை 50வது ஓவர் வரை நகர்த்தியது ஆஸ்திரேலிய அணி. கடைசி ஓவரில் நியூசிலாந்து வெற்றி பெற்றாலும் கடைசி பால் வரை கதறடித்தவர் ஸ்டார்க் தான். அந்த போட்டியில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஸ்டார்க்.
ஸ்டார்க். இறுதிப் போட்டியில் மீண்டும் நியூசிலாந்தை எதிர்கொண்டது ஆஸ்திரேலியா. முதல் ஓவரிலேயே மெக்கலத்தை போல்டாக்கினார் ஸ்டார்க். அதன் பிறகு நியூசிலாந்து அணியால் சரிவில் இருந்து எழவே முடியவில்லை. நியூசிலாந்தை வீழ்த்தி உலகக்கோப்பையை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. அந்த தொடரில் 17.4 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டுடன் மொத்தமாக 22 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஸ்டார்க். 1975 உலகக்கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் அப்படி ஒரு சாதனையை எந்த ஒரு பவுலரும் செய்ததே இல்லை. தொடர்நாயகன் விருதை வென்றதோடு நம்பர் 1 பவுலர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார் ஸ்டார்க். காயம் காயம் காயம், தன் கெரியரில் பாதியை காயத்திலேயே இழந்திருக்கிறார் என்றே சொல்லலாம். 2015 உலகக்கோப்பையில் நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடிய அவருக்கு மீண்டும் 2017 தான் நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாட வாய்ப்பே கிடைத்தது. பாத அறுவை சிகிச்சை செய்து அதிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் 2015 போல இப்போது கெத்து காட்ட முடியவில்லை. அடுத்து சாம்பியன்ஸ் டிராபியில் வாய்ப்பு கிடைத்தது. ஒரே ஓவரில் ரன்கள் ஏதும் கொடுக்காமல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிர வைத்தார். அதே ஆண்டில் நடந்த உலகக்கோப்பை தொடரில் பல்வேறு ரெக்கார்டுகளை உடைத்தார் ஸ்டார்க். நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் உலகக்கோப்பை தொடரில் 3 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற பெருமையை பெற்றார். அதே தொடரில் தான் சக்லைன் முஸ்தக்கின் சாதனையையும் முறியடித்தார். 77 போட்டிகளில் விளையாடி 150 விக்கெட்டுகளை வீழ்த்தி குறைவான போட்டிகளில் 150 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற பெருமையை பெற்றார் ஸ்டார்க். உலகக்கோப்பை தொடரில் மொத்தமாக 27 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2007 உலகக்கோப்பையில் 26 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த மெக்ராத்தின் உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பவுலர் என்ற சாதனையையும் உடைத்தார் ஸ்டார்க். 2021 ஆஷஸ் தொடரில் பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் இரண்டிலும் மிரட்டினார். அந்த தொடரில் 19 விக்கெட்டுகளை வீழ்த்தியது மட்டுமல்லாமல் 155 ரன்களையும் விளாசினார். ஆஸ்திரேலிய அணி அந்த தொடரை 4-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. 2023 உலகக்கோப்பை தொடருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸ்டார்க். அந்த தொடரில் 10 போட்டிகளில் விளையாடி 16 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருந்தார். அதோடு நியூசிலாந்தை துவம்சம் செய்தே பழக்கப்பட்ட ஸ்டார்க் அந்த தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு விக்கெட் கூட எடுக்கவில்லை. உலகக்கோப்பை தொடரில் ஸ்டார்க் விக்கெட் எடுக்காத ஒரே போட்டி அதுதான். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் முக்கியமான 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தார். 2024 T20 உலகக்கோப்பை தொடரிலும் ஸ்டார்க் சேர்க்கப்பட்டார். இத்தொடர் ஸ்டார்க்கு மோசமான தொடர். மொத்தமாகவே 5 விக்கெட்டுகள் தான் வீழ்த்தியிருந்தார் அவர். அதோடு இவரது ஒரு ஓவரில் 29 ரன்களை விளாசியிருந்தார் ரோஹித் சர்மா. ஸ்டார்க்கின் கெரியரில் ஒரு ஓவரில் இவ்வளவு ரன்களை விட்டுக் கொடுத்தது இதுவே முதல் முறை. ஸ்டார்க் என்னதான் சர்வதேச போட்டிகளில் விளையாடினாலும் உள்ளூர் போட்டிகளில் விளையாடவும் தவறவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உள்ளூர் போட்டிகளிலும் விளையாடினார். இந்த பழக்கம் தான் அவர் காயத்திலிருந்து மீண்டு வரும் போதெல்லாம் சர்வதேச அணிக்குள் மீண்டும் இடம் கிடைக்க வழி செய்தது. IPL கிரிக்கெட் தொடர் பீக்கில் இருந்தாலும் ஸ்டார்க் விளையாடியது வெறும் 3 தொடர்களில் தான். 2014 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடினார். 2015 காயம் காரணமாக பாதியில் தான் வந்து சேர்ந்தார். அப்போது பெங்களூரு அணி பட்டியலின் கடைசியில் இருந்தது. ஸ்டார்க் அணிக்குள் வந்த பிறகு அடுத்த 7 போட்டிகளில் ஒரே ஒரு தோல்வியை தான் சந்தித்தது அந்த அணி. அந்த தொடரில் 20 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார் ஸ்டார்க். இந்த தொடரின் போது ஸ்டார்க்குக்கும் பொலார்டுக்கும் இடையே நடந்த சண்டை இப்போதும் மிக பிரபலம். IPL வரலாற்றில் நடந்த மோசமான சண்டையாகவே அது பார்க்கப்படுகிறது. 2018 $1.8 மில்லியன் ஸ்டார்க்கை வளைத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. ஆனால் ஒரு போட்டியில் கூட விளையாடவில்லை ஸ்டார்க். அதன் பின்னர் 2024 ஏலத்தில் 24.75 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது கொல்கத்தா அணி. IPL வரலாற்றில் அவ்வளவு தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட முதல் நபர் ஸ்டார்க் தான். ஆனால் 2025 தொடருக்கு அவரை விடுவித்துவிட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 11.75 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது. IPL இல் மொத்தமாக 40 போட்டிகளில் விளையாடி 51 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். இடைப்பட்ட காலம் எல்லாம் விளையாடவில்லை. சில சமயம் சர்வதேச போட்டிகளில் கவனம் செலுத்துவதற்காக தவற விட்டிருக்கிறார். மற்றபடி வழக்கம் போல காயம் தவிர வேறு என்ன காரணம் இருக்க போகிறது? ஸ்டார்க்கின் ரெக்கார்டை எடுத்து பார்த்தால் மொத்தத்தில் உள்ளூர் புலியாக இருந்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டெஸ்ட் ஒருநாள் T20 போட்டிகளில் மொத்தமாக 357 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார். தனிப்பட்ட அணியுடன் என்று பார்த்தால் இங்கிலாந்து அணியை தான் துவம்சம் செய்திருக்கிறார். அடுத்ததாக இந்திய அணியின் 100க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை சுருட்டி இருக்கிறார். சர்வதேச போட்டிகளில் மொத்தமாக 695 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கும் ஸ்டார்க் 17,840 ரன்களையும் விளாசி இருக்கிறார். டெஸ்ட் ஃபார்மேட்டில் பிரெட்லி, டெனிஸ் லில்லி, மிச்சல் ஜான்சனை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டார் என்றே சொல்லலாம். உலகக்கோப்பை ஸ்பெஷலிஸ்டான ஸ்டார்க் இந்த வகை தொடரில் மெக்ரத் 71 விக்கெட்டுகள், முரளிதரன் 68 விக்கெட்டுகள் வீழ்த்த 65 விக்கெட்டுகளுடன் 3வது இடத்தில் இருக்கிறார். 34 வயதுதான் ஆகும் நிலையில் மெக்ரத்தின் சாதனையை முறியடிக்க ஸ்டார்க்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஸ்டார்க் கில்லிதான். கிரிக்கெட்டில் இருப்பவர்களையே மணந்து கொள்வது மிகவும் அரிதான நிகழ்வு. வரலாற்றில் 3 முறைதான் அப்படி நிகழ்ந்திருக்கிறது. அந்த 3வது ஆள் ஸ்டார்க்கும் அவரது மனைவி அலைசா ஹீலியும் தான். அலைசா ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனும் ஸ்டார்க்கை போலவே நியூ சவுத் வேல்ஸ் அணியின் வீரரும் ஆவார். IPL இல் UP அணிக்காக விளையாடிக் கொண்டிருக்கிறார். இவரும் விக்கெட் கீப்பர் தான். விக்கெட் கீப்பராக இருந்த ஸ்டார்க்